ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி, சன் டிவி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு உதய். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து ரீசெண்டாக நியூ லுக் கோன் ரெவல் சோன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தார் ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில். இது அவரோட நியூ ப்ராஜெக்ட் போல இருக்குது. இங்கே பிக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் நின்றுட்டுருக்காரு கார்னரில். அவங்க ஒய்ஃபு ஒரு பையன் அப்படின்னு இருக்க மாதிரி இருக்குது. இது என்ன ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு தெரியல. விஜய் டிவியில் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பொன்னி அப்படிங்கிற சீரியல் பண்ணிகிட்ருக்கார். பொன்னி சீரியலில் இவங்களுக்கு பொன் குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் ட்ராக் மூவ் ஆகும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் கயல் சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காரு. கயல் சீரியலில் பார்த்தீங்கன்னா இவருக்கு குழந்தையெல்லாம் இருக்க மாதிரி காட்டலை. எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் ட்ராக் தான் மோஸ்ட்டாக இவருக்கு இருக்கும். இன்னொரு சீரியல் வந்து ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் மலர் அப்படிங்கிற சீரியல் வந்து பண்ணிகிட்ருக்காரு. மலர் சீரியல்லையும் இது வந்து இந்த ஃபேமிலி வந்து இல்லை, வேற ஒரு ஃபேமிலி தான். இப்போ இவங்க கூட ஒய்ஃபாக நின்றுட்டுருக்கவங்களும் வேற ஒரு ஃபேமிலி. கண்டிப்பாக அப்கமிங்கில் ஏதோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆயிருக்கார் போல இருக்குது. நியூ லுக் அதை சீக்கிரமாகவே ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாப்போம், வெயிட் பண்ணி. இங்கே பொன்னி சீரியல்லையும் பயங்கரமான ஹை வோல்டேஜான ட்ராக்காக அவரை பற்றின உண்மை எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒய்ஃபுக்கும் வந்து சந்தேகம் வந்துருச்சு. போய் இப்போ வந்து ரிலீஸ் ஆன ப்ரமோவில் வந்து அவங்க கையும் களவுமாக பிடிக்கிற மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆயிருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி. கண்டிப்பாக அப்கமிங்கில் பொன்னியை பற்றி புரிஞ்சுக்கிற ஒரு தருணமும் வரும் அப்படின்ட்டு. ரீசெண்டாக ஷூட்டிங் லொக்கேஷனில் ஷேர் பண்ண பிக்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில்.